ஆனால் ஒரு விஷயம் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில், நீங்கள் 5 வருஷம் ஒரு கம்பெனியில் பாலிசி கட்டிட்டீங்க. ஓகே சரிங்களா? நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா மறந்துட்டீங்க. ஆனால் 5 வருஷம் கட்டிட்டீங்க. 6வது வருஷம் நீங்கள் 6வது வருஷம் 5 வருஷம் கட்டி முடிச்சிட்டீங்க. 6வது வருஷம் ஏதோ ஒன்று ஆகுதுனாலும் கிளைம் கொடுத்து தான் ஆகணும். அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. நான் எனக்கு இருக்கிறத நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, ஃபஸ்ட் இயர் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அப்போ வந்து 5 வருஷம் வரைக்கும் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். 6வது வருஷம் வந்து நான் சொல்கிறேன்னா சொன்னாலும் சொல்லலைனாலும் பாலிசி உங்களுக்கு கிளைம் கொடுத்தாகணும். ஓகே புரியுது. 5 வருஷம் நீங்கள் ஒரு கம்பெனியில் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிளைமை ஒரு எக்காரணத்தை கொண்டு நான் டிஸ்க்ளோசர்னு ரிஜெக்டே பண்ண முடியாதுங்க. ஓகே இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உண்மை அது. இல்லை எனக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு சுகர் இருக்குது, நான் சொல்லவே இல்லை. 5 வருஷமாக பாலிசி எடுத்து கட்டிட்டேன். 6வது வருஷம் நான் வந்து போய் அட்மிட் ஆகிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலில். எனக்கு கவரேஜ் எனக்கு சுகர் இருந்துச்சு, எத்தனை வருஷமாக இருந்துச்சு, 6 வருஷமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கூட எனக்கு கிளைமை கொடுத்து தான் ஆகணும். 5 வருஷம் நான் அந்த கம்பெனியில் ஏன்னா ஆஸ் பர் IRDA ரூல் அதான். உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படுதுன்னா உடனே எங்களுக்கு DM பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.